வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரைப் போல அறிவுடனும் தெளிவுடனும் இருக்க விரும்புகிறீர்கள்? கேள்வியே இல்லாமல் பலரின் மனதில் தோன்றும் ஒரே உருவம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரது வார்த்தைகளில் இருக்கும் தீர்க்கம், அவர் எடுக்கும் முடிவுகளில் இருந்த துல்லியம், அத்தனை பெரிய தோல்விகளுக்குப் பிறகும் அவர் துவண்டு விடாமல் இருந்த மனோபலம், இதுதான் நாம் ஒவ்வொருவரும் பெற விரும்பும் அபூர்வமான அறிவு. ஆனால் கலாம் ஐயாவின் வெற்றியைப் பற்றி பேசும் அனைவரும் அவர் பின்பற்றிய 2 அடிப்படை ரகசியங்களை விட்டுவிடுகிறார்கள். அந்த ரகசியங்கள்தான் அவரது சிந்தனையையும் செயலையும் சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்து காட்டின. இன்று நாம் அனைவரும் அறிவை பெற முயற்சிக்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம், வீடியோக்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏன் கலாம் ஐயா போல நம்மால் ஒரு லட்சியவாதியாக மாற முடியவில்லை? காரணம் எளிது. நாம் அவரது மேலோட்டமான வெற்றிகளை மட்டுமே பார்க்கிறோம். அவரது வெற்றியின் அஸ்திவாரமாக இருந்த தினசரி பழக்கங்களை நாம் பார்ப்பதில்லை. ஆம், அப்துல் கலாம் போல அறிவு பெற நீங்கள் புதிதாக கல்லூரி கல்வி படிக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலையை விட தேவையில்லை. நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த 8 இரகசிய விதிகளை பின்பற்றினால் போதும். இந்த 8 விதிகள்தான் சாதாரண மனிதனை அறிவியலின் அற்புத நாயகனாக மாற்றியது. இந்த 8 விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்களின் சிந்தனை, செயல், பார்வை, இந்த 3ஐயும் முற்றிலும் மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்த சூத்திரங்கள். இந்த 8 ரகசிய விதிகளையும் நான் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். கவனமாக கேளுங்கள். இவைதான் உங்கள் கவனத்தை நிலைநிறுத்தப் போகும் 3 முக்கிய பகுதிகள். பிரிவு 1. விதிகள் 1 முதல் 3 வரை. தினசரி ஒழுக்கம் மற்றும் கவனம். டெய்லி டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ். பிரிவு 2. விதிகள் 4 முதல் 6 வரை. கற்றல் மற்றும் அறிவு திரட்சி. லேர்னிங் அண்ட் நாலேஜ் ஆக்வசிஷன். பிரிவு 3. விதிகள் 7 மற்றும் 8. பார்வை மற்றும் லட்சியத்தின் தாக்கம். விஷன் அண்ட் இம்பேக்ட். நண்பர்களே, பல வீடியோக்களில் ரகசியங்களை வரிசையாக சொல்வார்கள். ஆனால் நாம் அவ்வாறு செய்யப்போவதில்லை. ஏனென்றால் கலாம் ஐயாவின் அறிவை உங்களுக்கு உடனடியாக தர நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது யாரும் பேசாத மிகப்பெரிய ரகசியம். ஆம், நாம் நேரடியாக பிரிவு 3க்கு செல்லப் போகிறோம். அதாவது அவருடைய பார்வை மற்றும் லட்சியத்தின் தாக்கம். விதிகள் 7 மற்றும் 8 எப்படி இருந்தது என்று பார்ப்போம். இந்த 2 விதிகள்தான் கலாம் தோல்விகளை கூட தன் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்ற உதவியது. இது உங்களின் வாழ்க்கை திசையையே மாற்றும். நாம் விதி 1ஐ பார்க்கப் போவதில்லை, விதி 7ஐ பார்க்கப் போகிறோம். விதி 7 என்ன தெரியுமா? இதுதான் உங்களின் ஒவ்வொரு நாளும் லட்சியத்தோடு தொடங்க உதவும் முதல் மந்திரம். அப்துல் கலாமின் வெற்றியில் யாரும் பேசாத மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், அவர் ஒருபோதும் சின்ன வெற்றிகளுக்காக ஆசைப்பட்டதில்லை. விதி 7. 100 வருட தொலைநோக்கு பயிற்சி. கலாம் ஐயாவிடம் ஒரு முறை உங்கள் திட்டம் என்ன என்று கேட்டபோது அவர் 1 வருட திட்டத்தை சொல்லவில்லை. அவர் 100 வருட இந்தியாவை பற்றி பேசினார். நீங்களும் இன்று காலையில் உங்கள் இலக்கை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு கற்பனை செய்து பாருங்கள். சிறிய தினசரி வேலைகள் கூட இந்த மிகப்பெரிய இலக்குடன் இணைந்திருப்பதால் உங்கள் மனம் கவனத்தை ஒருபோதும் சிதறடிக்காது. இதுவே கலாம் ஐயாவின் முதல் மந்திரம். விதி 8. தோல்வியை ரகசியமாக எழுதுதல். தோல்விகளைக் கண்டு கலாம் ஐயா ஒருபோதும் துவளவில்லை. ஆனால் தோல்விகளை அவர் ரகசியமாக ஒரு நோட்டில் எழுதினார். ஆம், தவறை வெளியே சொல்லாமல் தவறை காரணத்துடன் எழுதி மீண்டும் அந்த தவறு செய்யாமல் பார்த்து கொண்டார். தோல்வியை கொண்டாடும் உலகம் அவர் ரகசியமாக எழுதிய இந்த விதிகளை பார்க்கவில்லை. நீங்கள் உங்களின் ஒவ்வொரு தோல்வியையும் இன்று எழுதுகிறீர்களா? அருமை. இப்போது உங்களின் லட்சியத்தின் திசை தெளிவாகிவிட்டது. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 2 விதிகளால் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள். அப்துல் கலாமின் பார்வை கிடைத்த பின் இனி நாம் அவரது வாழ்க்கையின் அடித்தளத்தை பார்க்கப் போகிறோம். அதுதான் தினசரி ஒழுக்கம் மற்றும் கவனம். விதிகள் 1 முதல் 3. நான் ஏன் விதிகள் 4, 5, 6ஐ கற்றல் பற்றியது கடந்து போகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். கற்றல் குறித்த மிகப்பெரிய ரகசியம் அந்த பிரிவில்தான் உள்ளது. அதுவே உங்களின் அறிவை பன்மடங்கு பெருக்கப் போகும் இறுதிச் சாவியாக இருக்கப் போகிறது. அதை பார்க்க
நீங்கள் இறுதி வரை காத்திருக்க வேண்டும். இப்போது தினசரி ஒழுக்கத்தை பார்ப்போம். கலாம் ஐயாவிடம் இருந்த அறிவு அவரது தடையில்லா ஒழுக்கத்திலிருந்து வந்தது. இந்த 3 பழக்கங்கள் உங்களின் தினசரி உற்பத்தி திறனை அபாரமாக உயர்த்தும். விதி 1. உங்களை விட ஒரு படி மேலே. டெய்லி சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தில் உங்களை விட ஒரு படி மேலே இருக்கும் ஒரு நபரின் அறிவை உள்வாங்குங்கள். அவர் செய்த ஒரு சாதனையை படியுங்கள், அல்லது அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை மனப்பாடம் செய்யுங்கள். கலாம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒரு விஞ்ஞானியிடமிருந்தோ ஒரு நூலிலிருந்தோ புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதை கடமையாக வைத்திருந்தார். சவால்: அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது. விதி 2. நான் வீணாகவில்லை அறிக்கை. எண்ட் ஆஃப் தி டே ரிவ்யூ. இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இன்று நான் நேரத்தை வீணடிக்கவில்லை என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? கலாம் ஐயா தான் தூங்குவதற்கு முன் அன்று தான் சாதித்த ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனதில் அசைபோடுவார். நீங்கள் அன்று செய்த 30 நிமிட வேலைதான் என்றாலும் அதை உணர்ந்து அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடுங்கள். இது உங்கள் ஆழ்மனதை ஒழுக்கத்தின் பக்கம் திருப்பும். விதி 3. 5 நிமிட தியானம். த ஃபோக்கஸ் ஆங்கர். அவர் தனது ஒவ்வொரு முடிவுக்கும் முன் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருப்பார். நீங்களும் காலையில் 5 நிமிடம் கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் மூச்சு காற்றை மட்டும் கவனித்தால் அது உங்களின் கவன குவியலுக்கு ஒரு நங்கூரம் போல செயல்படும். மனது அலைபாயும் போது இந்த 5 நிமிட அமைதியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் லட்சியம், ஒழுக்கம், கவனம் இவை அனைத்தும் நேர்கோட்டில் வந்துவிட்டன. ஆனால் அப்துல் கலாமின் அறிவு முழுவதையும் நீங்கள் பெற, கற்றல் மற்றும் அறிவு திரட்சிக்கான பிரிவில் உள்ள இரகசியங்களை புரிந்துகொள்வது அவசியம். அந்த பிரிவில் காத்திருக்கும் இரகசியம்தான் உங்கள் அறிவை பல 100 மடங்கு பெருக்குவது எப்படி என்று சொல்லும். நண்பர்களே, இப்போதுதான் நாம் கலாம் ஐயாவின் அபாரமான அறிவுக்கு உண்மையான அடித்தளமாக இருந்த கற்றல் மற்றும் அறிவு திரட்சிக்கான இரகசியங்களை பார்க்கப் போகிறோம். இந்த 3 விதிகள்தான் அவரது மூளையை விஞ்ஞான மூளையாக மாற்றியது. விதி 4. 1 மணி நேர விவாத பழக்கம். கலாம் ஒருபோதும் ஒரு விஷயத்தை தனியாக படித்துவிட்டு போக மாட்டார். அவர் படித்ததில் அல்லது புதிதாக கண்டுபிடித்ததில் இருக்கும் ஒரு கருத்தை குறைந்தபட்சம் ஒரு நிபுணரிடமாவது 1 மணி நேரம் விவாதிப்பார். இது உங்கள் அறிவில் உள்ள பிழைகளை உடனடியாக சரி செய்யும். நீங்கள் இன்று ஒரு புத்தகத்தை படித்தால் அதில் உள்ள ஒரு கருத்தை உடனே உங்கள் நண்பருடனோ அல்லது நிபுணருடனோ விவாதிக்க வேண்டும். விவாதம் என்பது அறிவை காணாமல் பெருக்கும் இரகசியம். விதி 5. கேள்வி கேட்கும் நோட்டு. அவர் தனது ஆராய்ச்சிகள் மற்றும் வாசிப்பின் போது பதில்களுக்கு விட கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். தனக்கென ஒரு தனியான நோட்டை வைத்து, இதற்கு ஏன் இப்படி ஒரு தீர்வு அல்லது இதன் அடுத்த கட்டம் என்ன போன்ற 200க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி குவிப்பார். இந்த கேள்விகள்தான் அவருக்கு புதிய தீர்வை கொடுத்தன. நீங்கள் இன்று ஒரு வீடியோ பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை படித்தாலும் குறைந்தபட்சம் 3 முக்கியமான கேள்விகளை எழுதுகிறீர்களா? விதி 6. அறிவை செலுத்துதல். இம்மீடியட் அப்ளிகேஷன். ஒரு கொள்கையை அறிந்து கொண்டவுடன் அவர் உடனடியாக அதை செயலில் செலுத்துவார். நீங்கள் இன்று ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டால் அது நல்லதென்று தெரிந்து கொண்டு விட்டுவிடக்கூடாது. அடுத்த 24 மணி நேரத்தில் அதை செயல்படுத்த வேண்டும். அறிவை செயலில் செலுத்தாதவர் அதை அறியாதவருக்கு சமம். இதுவே கலாம் ஐயாவின் மிக சக்தி வாய்ந்த விதி. இந்த 3 விதிகள்தான் சாதாரண படிப்பாளியை கூட நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானியாக மாற்றியது. அறிவை திரட்டுவதை விட அதை விவாதிப்பதும் கேள்வி கேட்பதும் செயல்படுத்துவதும் தான் முக்கியம். சரி நண்பர்களே, இப்போது நீங்கள் கலாம் ஐயாவின் லட்சிய நோக்கு 7 மற்றும் 8, தினசரி ஒழுக்கம் 1 முதல் 3 மற்றும் அறிவு திரட்சி 4 முதல் 6 என அனைத்து 8 இரகசிய விதிகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். வெற்றி என்பது அறிவு அல்ல, அது செயல். இங்கிருக்கும் இந்த 8 விதிகளையும் உங்களால் அடுத்த 7 நாட்களுக்கு குறைந்தது 4 முறையாவது பின்பற்ற முடியுமா? உங்களின் மனக்கூர்மை மற்றும் அறிவுத் தெளிவில் ஏற்படும் மாற்றத்தைக் கண்டு நீங்களே வியப்பீர்கள். நீங்கள் இந்த கலாம் 7 நாள் சவாலை ஏற்க தயாரா? இந்த 7 நாட்கள் முடிந்ததும்
நீங்கள் வெறும் அறிவை பெற்றவராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்களின் சொந்த தோல்விகளை உங்களின் வெற்றி பயணத்துக்கான எரிபொருளாக மாற்றக் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இதுதான் கலாம் ஐயா நமக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய சொத்து. நீங்கள் சவாலை ஏற்றுக்கொண்டால் கமெண்டில் #கலாம் சேலஞ்ச் என்று பதிவிடுங்கள். மேலும் இந்த 8 விதிகளில் நீங்கள் உடனடியாக செயல்படுத்தப் போகும் விதி எது என்பதையும் சொல்லுங்கள். உங்களின் அறிவு பயணத்துக்குத் தேவையான மேலும் பல ரகசியங்களைப் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அப்துல் கலாம் போல அறிவுத் தெளிவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.